ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே ஆர்கானிக் சோப் எப்படி செய்கிறதுன்னு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அது நம்மளே செஞ்சு நம்மளே பயன்படுத்திக்கலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாளியில் ஒரு 350 ml தண்ணி எடுத்துக்கிறேன். 350 கிராம் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் சோடா இது ஒரு 175 கிராம் எடுத்துக்கிறேன். சோடா ஒரு 175 கிராம் எடுத்துட்டேன். இது வந்து கையில் பட்டால் கொஞ்சம் அரிப்புத்தன்மையாக இருக்கும், அதனால் கையில் க்ளவுஸ் போடுறது ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் தான் இதை போடணும். இதில் தண்ணி ஊற்றினா வெடிக்கும், அதனால் தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் இதை கலந்துக்கலாம். தண்ணியில் கலந்தாச்சு. தண்ணியில் கலந்த உடனே சூடு ரொம்ப அதிகமாகும். இந்த சூடு தண்ணீரை வர நம்ம ஒரு 1/2 hour வெயிட் பண்ணலாம். காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் கலந்தது இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி வந்துடும். நம்ம காஸ்டிக் சோடா கலந்து வச்ச தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hourலேருந்து 40 minutes வரை இந்த அளவுக்கு சுற்றிட்டே இருக்கணும். சுற்றிட்டே இருந்தோன்னா நமக்கு ஒரு மாவு பதம் வரும். வந்துருச்சுன்னா நம்ம மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சுற்ற நல்லா அது வந்து நல்ல கலர் மாறிடுச்சு, ஒயிட் கலராக வந்துடும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற சோப்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலருக்கு தனியாக கெமிக்கல் கலப்பாங்க, அப்புறம் நுரை அதிகமாக வர்றதுக்கு கலப்பாங்க, அப்படி வந்து நிறையா கலப்பாங்க. அதுவும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் பியூராக தேங்காய் எண்ணெய் கூட எடுப்பாங்களா என்னன்ட்டு நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம வீட்டிலனா நம்ம வந்து செக்லேயே நம்ம வாங்கின தேங்காய் எண்ணெய், அப்புறம் எந்த கலரும் சேர்க்குறதில்ல, வாசனைக்கு எதுவும் நம்ம சேர்க்குறதில்ல. அழுக்கு போகிறதுக்காக தான் நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ணுறோம். வாசம் வந்து நம்ம கூட சோப்பு யூஸ் பண்ணி குளித்தா அந்த வாசம் வந்து நம்ம நாள் ஃபுல்லாக நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது. அழுக்கு தான் போகிறதுக்காக தான் நம்ம முக்கால்வாசி சோப்பு யூஸ் பண்ணுறோம். அதனால் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே தயாரித்த சோப்பு யூஸ் பண்ணுறதே நமக்கு ரொம்ப நல்லது. தோலில் உள்ள சின்ன சின்ன வேர்வை துளைகள் அடைக்காமல் இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து பொதுவாகவே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்குலாம் ஆயில் மசாஜ் தேங்காய் எண்ணெயை வச்சு தான் பண்ணுவோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கூட அந்த ஸ்கின்னுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லதுங்கிறனால தான் தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணுறாங்க. நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் சோப்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பப்பாயா, பீட்ரூட், கேரட், அப்புறம் அலர்ஜி இருக்கிறவங்க துளசி, குப்பைமேனி, அந்த மாதிரி நமக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளேவர் இதில் இப்போ இது வந்து 1 கிலோ தேங்காய் எண்ணெய், 350 கிராம் தண்ணி, 175 கிராம் காஸ்டிக் சோடா. இந்த இதுக்கு 10% அளவுக்கு நம்ம அதனுடைய ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். ஆவாரம் பூ, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஹெர்பலும் சேர்த்துக்கலாங்க. நம்மளே வீட்டில் சேர்த்து ரெடி பண்ணலாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பதங்க இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக வந்ததும் நம்ம மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் சோப்பில் ஊற்றுற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலையாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றி வச்சிட்டோம். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சோப்பு மாதிரி நல்லா இறுகி வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மோல்டில் நான் உங்களுக்கு குப்பைமேனி ஊற்றிருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ரோஸ் ஊற்றிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.